ஹாய், அனைவரும் நலமா? நலமான்னு நான் உங்கள் உடம்பை பற்றி மட்டும் கேட்கல, உங்கள் மனசையும் தான் கேட்குறேன். என்னோடய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகணும், அதுக்கப்புறம் நான் பார்க்க எப்போவுமே யங்காக தெரியணும், இதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. சிரிப்பு அப்படின்னு சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. உண்மையாக மனம் விட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு சிரிக்க முடியலனா கூட அப்பப்போ பொய்யான ஸ்மைல் நம்ம சிரிக்கும்போது அதுக்கும் சில சயின்டிஃபிக் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் உண்மையாக சிரிக்கிறீங்களா இல்லை பொய்யா சிரிக்கிறீங்களான்னு உங்கள் பிரெயினுக்கு தெரியாது. நீங்கள் சிரிக்க ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேஸ் மசில்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி உங்கள் பிரெயினில் டோபமைன், செரட்டோனின் அப்படின்னு 2 ஹார்மோன் இருக்குது. அது உருவாகுதுங்க. இந்த ஹார்மோன் என்னென்னா இதுதான் ஹாப்பி ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ் உங்கள் மனநிலையை சீராக்கும், இன்னும் பெட்டராகும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துகிற ஹார்மோன் கார்டிசால், அதோட அளவை குறைக்குது. இதனால் நீங்கள் பதட்டமாக இருக்கும் போது கூட அந்த கார்டிசால் அளவு குறையிறனால உங்கள் மைண்ட் அந்த சிச்சுவேஷனை எப்படி பெட்டர் ஆக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும். நீங்கள் அடிக்கடி சிரிக்கிறவங்களாக இருந்தால் உங்களுக்கு சளி காய்ச்சல் கூட வராதான். அடிக்கடி சிரிக்கிறவங்களுக்கு உடம்புல பிளட் ஒயிட் செல்ஸ் உருவாகுது. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகமாக்குது, அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குது. இதனால் நமக்கு இந்த சளி காய்ச்சல் கூட வராதுன்னு சொல்கிறாங்க. சிரிக்கும் போது நம்ம உடம்புல என்டார்ஃபின் உருவாகுது. இது நம்ம இன்னும் நல்லா வேலை பார்க்க, இன்னும் நல்லா படிக்க, இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. முகத்தில் எப்போவுமே ஒரு சின்ன ஸ்மைலோடு இருக்கிறவங்க அவங்கள பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அவங்க பாசிட்டிவாக தெரியுறாங்க. இதனால் அவங்க மேலே இன்னும் நம்பிக்கை உருவாகுது. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப் ரெண்டுமே இதனால் பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடிக்கடி சிரிக்கும் போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு போயிடுது. ஸோ நமக்கு நெகட்டிவ் சிச்சுவேஷன் வரும்போது கூட நம்ம மைண்ட் அதை பாசிட்டிவாக மாற்ற ட்ரை பண்ணணும். நீங்கள் அடிக்கடி சிரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல கொலாஜனோட அளவு அதிகமாகுது. கொலாஜன் எங்கெல்லாம் இருக்குன்னா நம்ம ஸ்கின், ஹேர், போன்ஸில் இருக்குது. ஸோ இந்த கொலாஜன் அதிகமாகும் போது போன் இன்னும் ஸ்ட்ராங்காகுது அண்ட் உங்கள் ஸ்கின் இன்னும் பிரைட்டாக ரொம்ப பொலிவாக மாறுது. ஆவரேஜாக ஒரு மனுஷன் 20லேருந்து 30 நிமிஷம் சிரித்தா நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு தினமும் அந்த மாதிரி சிச்சுவேஷனை அமையறதில்ல. சில நேரங்களில் அமையாட்டினாலும் நம்ம மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டு நம்ம ஒரு புன்னகையோடு இருக்கும்போது அந்த டே இன்னும் பெட்டர் ஆகும்னு சொல்கிறாங்க. சிரிக்கிறது என்ன காசா பணமா? கொஞ்சம் சிரித்து தான் பார்ப்போமே. ஒரு படத்தில் ரஜினி சொல்வார், நீங்கள் வந்தால் மட்டும் போதும்னு சொல்வார். அது மாதிரி நீங்கள் சிரித்தா மட்டும் போதும், உங்கள் சிச்சுவேஷன் இன்னும் பெட்டராக ஆகும், உங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆகும். கொஞ்சம் சிரித்து தான் பாருங்களேன். இன்னையிலேருந்து நீங்களும் நல்லா சிரிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.